எஸ்.ஜி. சூர்யா, வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவுக்கான ஒரு வாக்குப்பதிவு 67.13% வாக்குப்பதிவு பீகார்ல நடந்திருக்கிறது. எஸ்ஐஆருக்கு பிறகு தேர்தல் நடக்கக்கூடிய ஒரு முதல் மாநிலமாகவும் பீகார் இருக்கிறது. எப்படி பார்க்கிறீங்க? என்டிஏவுக்கான வாய்ப்புகள் என்ன? முதல்ல இனியன் சொன்னார், பெண்களுக்கான வாக்கு வங்கி உயர்ந்திருப்பது அவர்களுக்கு சாதனம் நிச்சயமாக கிடையாது. ஏனென்றால் இந்தியாவில் மது ஒழிப்பு இருக்கக்கூடிய 2 மாநிலங்களில் பீகார் ஒன்று, குஜராத் ஒன்று. பீகாரில் அங்கங்கே இந்த கள்ளச்சாராயம் போன்ற பிரச்சனைகள் இருந்தால் கூட மது ஒழிப்பு இருப்பதை பெண்கள் மிக அதிகமாக வரவேற்கிறார்கள் என்பதை தொடர்ந்து ஒவ்வொரு தேர்தல்களையும் நம்ம பார்த்துட்டு இருந்தோம். குறிப்பாக கடந்த தேர்தலில், உதாரணமாக 2020 தேர்தலில் ரொம்ப ஒரு நூலிழைவு தான் எங்கள் கூட்டணி ஜெயித்தது. அதற்கு முக்கியமான காரணம் 78 தொகுதிகளில் பெண்களுடைய வாக்கு அதிகமாக இருந்தது நம்ம பார்க்குறோம். போன தேர்தலில் 5 ஆண்டுகளுக்கு முன்பு அந்த பெண்கள் அதிகமாக வாக்களித்திருக்கக்கூடிய தொகுதிகளில் கிட்டத்தட்ட 70% தொகுதிகளில் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி வேட்பாளர்கள் வென்றது பார்த்தோம். அப்போ பெண்களுடைய வாக்கு அதிகரிக்க எங்களுடைய கூட்டணிக்கு சாதகமாக இருக்குது. என்னால் அதற்கு ஒரே ஒரு காரணம், மது ஒழிப்பை தீவிரமாக அங்கே கடைபிடிப்பதற்கு தான். இப்போது பிரசாந்த் கிஷோர் ஆகட்டும், இல்லை ஆர்ஜேடி கட்சி ஆகட்டும், காங்கிரஸ், இவர்கள் கூட்டணி ஆகட்டும், இவர்கள் யார் ஆட்சிக்கு வந்தாலும் அந்த மது என்பது மீண்டும் வந்துவிடுமோ என்கின்ற பயம் அங்கே இருக்கக்கூடிய பெண்களிடம் மிக அதிகமாக இருப்பதை களத்தில் இருக்கக்கூடிய எங்களுடைய நிர்வாகிகள் அடிக்கடி எங்களுக்கு சொன்னார்கள். ஆகையால் பெண்கள் வாக்கு அதிகரிக்கிறதுக்கு எங்களுடைய இடங்கள் ஜாஸ்தியாகும் அப்படின்றது தான் முதல் கணிப்பு. இரண்டாவது, இவர் சொல்கிற மாதிரி திட்டங்கள்லாம் இவர்களை பார்த்து போடணும் அப்படின்றது அவசியம் இல்லை. பீகார் போன்ற மாநிலங்கள் மிகவும் பின்தங்கிய மாநிலங்களாக இருக்கக்கூடியவர்களுக்கு முதல்ல தேவையான அடிப்படை 3 விஷயம்தான். பானி, சதக், பிஜ்லி, அதாவது தண்ணி, கரண்ட்டு, அப்புறமா ரோடு தான். இது 3 கூட அந்த மாநிலத்தில் கடந்த 40-50 ஆண்டுகளாக தொடர்ந்து ஆட்சி செய்தவர்கள், இவர்கள் கூட்டணியை சார்ந்தவர்கள். அந்த மக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளில் கூட மிகப்பெரிய குறையை வைத்திருந்தது தான் கடந்த 20 ஆண்டுகளாக நம்மளுடைய ஆட்சி என்னென்ன அடிப்படை வசதிகளை செய்திருக்கிறோம், அதில் மக்கள் சந்தோஷமாக நிம்மதியாக எங்களுக்கு தொடர்ந்து வாக்களித்து கொண்டிருக்கிறார்கள். அப்படி கடந்த 5 ஆண்டுகள் என்டிஏ கூட்டணி தானே, பாஜக இடம்பெற்ற தேசிய ஜனநாயக கூட்டணி தானே நிதிஷ்குமார் முதலமைச்சராக இருந்தார். ஒரு 20 ஆண்டு காலம் முதலமைச்சர், ஒரு 5 ஆண்டு காலம் என்டிஏவிலும் அவர் முதலமைச்சராக இருந்திருக்கிறார். அப்ப அந்த ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் அப்படிங்கறதான இனியன் சொல்லக்கூடிய வாதம் இல்ல, நிச்சயமா இருக்கும். ஆனா நீங்க அந்த வாக்களிப்பு, அந்த சர்வே ரிசல்ட்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா, அந்த ஜென்சின்னு சொல்லக்கூடிய 18 இருந்து 29 வயசுல இருக்கக்கூடியவர்களுக்கு மட்டும்தான் எதிர்கட்சி கூட்டணி, அதாவது அந்த தேஜஸ்வி யாதவ் அவர்களுடைய கூட்டணிக்கு கொஞ்சம் வாக்கு சதவீதம் அதிகமாக இருக்கின்றது. அந்த ஒரு 30 வயதிலிருந்து கிட்டத்தட்ட 80 வயது வரைக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர்கள் கிட்டத்தட்ட 10% 20% கேப்ல பிஜேபி கூட்டணிக்கு அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கிறார்கள். அதற்கான காரணம் என்னவென்றால், அந்த ஜங்கிள் ராஜ், காட்டாட்சின்னு சொல்லக்கூடிய லல்லு பிரசாத் அவர்களுடைய அரசாங்கம் 15 ஆண்டு காலம் அந்த மாநிலத்தில் எவ்வளவு அந்த மாநிலத்தை சீரழிக்க முடியுமோ சீரழித்ததை அங்கே இருக்கக்கூடிய மக்கள் கண்கூடாக பார்த்திருக்கிறார்கள். அது ஒரு காரணத்தினால்தான் மீண்டும் மீண்டும் கடந்த 20 ஆண்டுகளாக எங்கள் கூட்டணி ஜெயித்து கொண்டே வருகின்றது. அது புதிதாக வந்திருக்கக்கூடிய ஃபர்ஸ்ட் டைம் வாக்காளர்கள் அந்த ஆட்சியை பார்த்திருக்கிறதுக்கான வாய்ப்பு இல்லை. அப்ப அது எவ்வளவு மோசமான இருந்ததுன்றது அவங்களுக்கு தெரியாத காரணத்தினால அவர்கள் கூட்டணிக்கு கொஞ்சம் அதிகமாக வாக்களித்திருக்கிறதாக இந்த சர்வே முடிவுகள் வருது. இன்னொரு 1 மணி நேரத்தில் நம்மளுக்கு முடிவுகள் வர கொஞ்சம் அனலைஸ் பண்ணலாம். நிச்சயமாக பேசலாம். அதுக்கு முன்னதாக பீகார் தேர்தல் முடிவுகளில் வெற்றியை தீர்மானிக்கிறதுல சாதி எப்போதும் ஒரு முக்கிய பங்கை வகித்து வந்திருக்கிறது. அது எந்த அளவுக்கு ஒரு பிரைமரி ரோல வெற்றி தோல்விகளில் தீர்மானிக்குது அப்படிங்கிறத இந்த தொகுப்புல பார்க்கலாம். இந்திய அரசியலின் போக்கை தீர்மானிக்கும் முக்கிய மாநிலங்களில் ஒன்று பீகார். இந்தியாவில் பிற மாநிலங்களில் கட்சிக்கும் சின்னத்துக்கும் முக்கியத்துவம் அளிக்கப்படுகிறது. ஆனால் பீகாரில் வெற்றியை தீர்மானிக்கும் காரணியாக சாதி அரசியல் பிரதானமாக இருந்து வந்திருக்கிறது. பீகாரில் கடந்த 2023ஆம் ஆண்டு நடந்த சாதிவாரி கணக்கெடுப்பின்படி இபிசி எனப்படும் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர் 36%, இதர பிற்படுத்தப்பட்டோர் 27%, பட்டியலினத்தவர்கள் 19%, பழங்குடியினர் 1.6% உள்ளனர். யாதவ சமுதாயத்தில் 14.27%, குஷ்வஹா சமுதாயத்தில் 4.27%, குர்மி சமுதாயத்தில் 2.87% மக்கள் வசிக்கின்றனர். இந்த தேர்தலில் ஐக்கிய ஜனதா தளத்தை பொறுத்தவரையில் 37 ஓபிசி வேட்பாளர்கள், 22 இபிசி வேட்பாளர்கள், 15 பட்டியலின வேட்பாளர்கள், ஒரு பழங்குடியின வேட்பாளர் களமிறக்கப்பட்டுள்ளனர். முன்னேறிய வகுப்பினருக்கு 22 இடங்களை நிதிஷ்குமார் ஒதுக்கியுள்ளார்.
அதே சமயம் கூட்டணி கட்சியான பாஜக முன்னேறிய வகுப்பினருக்கு 49 இடங்களை ஒதுக்கியுள்ளது. யாதவர்களுக்கு 6, வைசியர்களுக்கு 15, குஷ்வஹா பிரிவினருக்கு 7, குர்மிக்களுக்கு 2 என ஓபிசி பிரிவினருக்கு 34 இடங்களை ஒதுக்கியுள்ளது. இபிசி பிரிவைச் சேர்ந்த 10 வேட்பாளர்கள், பட்டியலினத்தைச் சார்ந்த 12 வேட்பாளர்கள் பாஜக சார்பில் தேர்தலை சந்திக்கின்றனர். 29 இடங்களில் போட்டியிடும் லோக் ஜனசக்தி கட்சி ராஜபுத் சமூகத்தினருக்கும் யாதவ சமூகத்தினருக்கும் தலா 5 இடங்களை ஒதுக்கியுள்ளது. மகாகத்பந்தன் கூட்டணியில் ராஷ்டிரிய ஜனதா தளம் தான் போட்டியிடும் 143 இடங்களில் 51 இடங்களை யாதவர்களுக்கு வழங்கியுள்ளது. குர்மி குஷ்வஹாக்களுக்கு தலா 18, வைசியர்களுக்கு 8, முன்னேறிய வகுப்பினருக்கு 14, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 33, இஸ்லாமியர்களுக்கு 18 என்றவாறு அதன் வேட்பாளர்கள் களமிறக்கப்பட்டுள்ளனர். காங்கிரசுக்கு ஒதுக்கப்பட்ட 61 இடங்களில் 21 தொகுதிகளில் முன்னேறிய வகுப்பினரை களமிறக்கியுள்ளது. யாதவர்களுக்கு 5, மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினர்களுக்கு 6, வைசியர்களுக்கு 3 தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. இதேபோன்று பிற கட்சிகளும் சாதிவாரி வாக்காளர்களை மனதில் வைத்து அதன் வேட்பாளர்களை தேர்வு செய்துள்ளன. சொல்லப்போனால் மோஹமா, விக்ரம், பேகுசராய், மதிஹானி, லக்கிசராய் உள்ளிட்ட பல தொகுதிகளில் ஒரே சமூகத்தைச் சேர்ந்த வேட்பாளர்களையே இரு கூட்டணிகளும் களமிறக்கியுள்ளன. முந்தைய தேர்தலில் இஸ்லாமிய வேட்பாளர்களுக்கு 14 இடங்களை வழங்கிய தேசிய ஜனநாயக கூட்டணி இந்த முறை 4 பேருக்கு மட்டுமே வாய்ப்பளித்துள்ளது. எதிர்க்கட்சிகள் கூட்டணியான மகாகத்பந்தனில் ஆர்ஜேடி 18, காங்கிரஸ் 10 இஸ்லாமிய வேட்பாளர்களை களமிறக்கியுள்ளன. அசாதுதீன் ஓவைசி கட்சியில் 12 இடங்களில் இஸ்லாமியர்கள் போட்டியிடுகின்றனர். பீகாரின் மொத்த மக்கள் தொகையில் பூமிஹார் வெறும் 2.9% மட்டுமே. ஆனால் அரசியலில் அவர்கள் வகிக்கும் பங்கு அதிகம். இந்த தேர்தலும் விதிவிலக்கல்ல. இந்த தேர்தலில் பாஜக 32 பூமிஹார் வேட்பாளர்களையும் மகாகத்பந்தன் 15 பேரையும் நிறுத்தியுள்ளது. பொதுவாக பீகாரில் மிகவும் பிற்படுத்தப்பட்ட வகுப்பினரில் விளிம்பு நிலையில் உள்ள பிந்த், மல்லா, கேவாத், நிஷத், லோனியா போன்ற சமுதாயத்தைச் சேர்ந்தவர்கள் பெரும்பாலும் ஆர்ஜேடியை ஆதரித்து வருகின்றனர். இதேபோன்று இஸ்லாமியர்களும் யாதவர்களும் ஆர்ஜேடியின் தீவிர வாக்கு வங்கியாக உள்ளனர். ஆனால் 2005இல் இந்த கணக்குகளில் மாற்றம் ஏற்பட்டது போல் இப்போதும் நடக்க வாய்ப்பு இருக்கிறதா என்பதை பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். பீகார் சட்டமன்ற தேர்தலில் சாதி எந்த அளவுக்கு ஒரு முக்கிய பங்கை ஆற்றுகிறது அப்படிங்கிறது தொடர்பான தொகுப்பை பார்த்தோம். இன்னும் சற்று நேரத்தில் சரியாக 30 நிமிடங்களில் பீகார் சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை தொடங்க இருக்கிறது. உடனுக்குடனான துல்லியமான முடிவுகளை நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த வகையில் தொடர்ந்து விருந்தினர்களோடும் பேசலாம். சுவாமிநாதன், இங்க சாதி அப்படின்னு பேசும்போது அங்க 2 ஃபேக்டர் இந்த முறை தேர்தலில் ஒரு பிரதான இடத்தை பிடிக்குமா அப்படின்னு பார்த்தா அந்த MY முஸ்லீம் யாதவ், இன்னொன்று மகிழா யூத் அப்படிங்கிற 2 ஃபேக்டர். இப்போ முஸ்லீம் யாதவ் இபிசி சாதிவாரி கணக்கெடுப்புக்கு பிறகாக இபிசி அந்த சலுகைகள், திட்டங்கள் அப்படிங்கிறது தொடர்பான பேச்சுக்கள் தொடங்கி இருக்கிறது. எனவே அது சார்ந்த ஒரு வாக்கு வங்கி உயர்ந்திருக்கும் அப்படின்னு பார்க்கலாமா? நிச்சயமா அது சார்ந்து உயர்ந்திருக்கும். நீங்க இந்த பீகார் தேர்தல் களத்தையே நம்ம பார்த்தோம்னா சார், முழுக்க ஒரு ஜாதிய ரீதியான இப்ப அழகான அந்த தொகுப்பிலே விளக்குனது போல அங்க 2022 ஜாதிவாரி கணக்கெடுப்பு எடுக்கப்பட்ட பின்பு முழுக்க அங்க ஒரு ஜாதிய ரீதியிலான ஒரு ஓட்டு திரளா தான் அங்க நம்ம பார்க்கிறோம். அதுல நீங்க குறிப்பிட்டதை போல அந்த முஸ்லிம்களுக்கும் யாதவர்களுக்குமான ஓட் பேங்க் தான் இன்னைக்கு நிதிஷ்குமார் அவர்களுக்கு ரொம்ப லல்லு பிரசாத் யாதவ் அவர்களுக்கு ஒரு பெரிய பக்கபலமா இருக்கக்கூடிய ஒரு விஷயமா பார்க்கிறோம். அவர்கள் பெருவாரியா ஆதரிச்சிருக்காங்க. நீங்க அந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரே ஒரு சின்ன தவறு மட்டும் அதுல தேஜஸ்வி யாதவ் ஒரு சின்ன தவறு பண்ணியிருந்தாங்க. அந்த இடத்துல முஸ்லீம் ஓட்டுகளை அறுவடை செய்யறதுல அது என்னன்னு பாத்தீங்கன்னா ஓவைசி கட்சி அங்க தனிச்சு களம் காண்றாங்க. ஓவைசி 6 சீட்டு தான் கேட்டாரு. கடந்த முறை அவர்கள்ட்ட 5 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்க. அதனால ஒரு 6 தொகுதி கேட்டாரு. அந்த 6 தொகுதியை கொடுத்திருந்தா அந்த இஸ்லாமியர்கள் ஓட்டுகளை ஒருவேளை முழுதாக அந்த அணி அறுவடை செய்திருக்கலாம். பட் அந்த இடத்துல அவர்கள் ஒரு பெரிய தவறு இழைத்திருக்காங்கன்னு பாக்குறேன். இன்னொன்று அவர் ஒரு முஸ்லீமை எங்களுக்கு துணை முதல்வர் அறிவிங்க அப்படிங்கிறாங்க. இன்னொன்று அந்த மாநிலத்தில் கணிசமான அளவுக்கு 17% இஸ்லாமியர்கள் இருக்காங்க. அப்ப இவர்கள் ஒரு இந்தியா கூட்டணி என்கிற ஒரு போது பாஜகவுக்கு எதிராக அவர்கள் அரசியல் செய்கிற பொழுது அவர்கள் அந்த ஓட்டை ஒருமுகப்படுத்தி இருக்க வேண்டிய தேவையும் இவர்களுக்கு இருந்துச்சு. அந்த இடத்துல தேஜஸ்வி யாதவ் காங்கிரஸ் கொஞ்சம் பலவீனப்படுறாங்க. இன்னொன்று நீங்க மிக முக்கியமான ஒரு இடம் கேட்டிருந்தீங்க சார் முன்னாடி, ஓட்டு பதிவு கூடி இருக்கு அப்படிங்கிற விஷயம் யாருக்கு சாதகமா இருக்குது அப்படின்னு. கிட்டத்தட்ட ஒரு 3 முறை பீகார்ல இது வரைக்கும் வாக்கு சதவீதம் கூடி இருக்கு சார். 1962 44.5% இருந்த ஓட்டுப்பதிவு 1967 51% கூடுச்சு. கிட்டத்தட்ட 7% கூடுச்சு. அந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா அது ஆளுங்கட்சிக்கு எதிராக இருந்தது. 1977 விட 80
5% கிட்ட கூடி இருந்துச்சு, 7% கூடி இருந்துச்சு. அப்பவும் ஒரு ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. 85 விட 90 கூடி இருந்துச்சு அதே மாதிரி. ஆனா அப்ப வந்து அதே போன்று ஆட்சி 3 முறை இது வரைக்கும் கூடி இருந்தது முந்தைய தேர்தலை விட. 3 முறையும் ஆட்சி மாற்றம் இருந்துச்சு. ஆனா இந்த முறை அப்படி இருக்குமா இருக்காதுங்கிறது ஏன் சந்தேகம் வருதுன்னா, பெண்களுக்கு செய்திருக்கக்கூடிய திட்டங்கள், பெண்கள் ஓட்டு கூடி இருக்கு சார். அதுல பெண்களுக்கு பாத்தீங்கன்னா நீங்க பெண்கள் வாக்குகள் கூடி இருக்கிறது எங்களுக்கு சாதகம்னு இனியன் சொல்லும்போது சூர்யா அதை மறுக்கிறாரு. கடந்த 2020 வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் பார்த்தோம்னா பெண்கள் வாக்குகள்ல என்டிஏ ஸ்கோர் பண்ண வாக்குகள்ல கிட்டத்தட்ட 36.64% வாக்குகளை என்டிஏ எடுத்திருக்கிறாங்க பெண்கள் வாக்குகள்ல மட்டும். அதுவே மகா கத்பந்தன் கூட்டணி 34.38 வாக்குகள், ஒரு 2% வித்தியாசத்துல தான் 2 கூட்டணியும் பெண்கள் வாக்குகளை அறுவடை செய்திருக்கிறாங்க. ஆனா இந்த முறை பெண்களினுடைய வாக்குகள் கிட்டத்தட்ட ஒரு 10% விட கூடுதலா பதிவாகி இருக்கிறதும் ஒரு முக்கிய அம்சமா பார்க்க வேண்டும். நிச்சயமா இந்த முறை பெண்கள் ஓட்டு வந்து அண்ணன் சூர்யா அவர்கள் சொல்றதா சரின்னு நினைக்கிறேன். பெண்கள் ஓட்டு இந்த முறை வந்து அந்த நிதிஷ்குமார் அவர்களுடைய கூட்டணிக்கு தான் கொஞ்சம் கூடுதலாக இருந்திருக்கும். ஏன்னா நமக்கே தெரியும் சார், கிட்டத்தட்ட தேர்தலுக்கு சில மாதங்களுக்கு முன்பு தொழில் கடன் தொடங்குவதற்காக ஒவ்வொரு பெண்களுடைய வங்கி கணக்கிலும் 10,000 ரூபாய், கிட்டத்தட்ட 75 லட்சம் பெண்களுக்கு செலுத்தப்பட்டிருக்கு. பொதுவாக நலத்திட்டங்களுக்கு அப்படிங்கிறதுக்கு ஒரு ஓட்டுத்திரல் இருக்கு. அது வந்து பெண்களுக்கு அது நேரடியாக பயனளிக்கக்கூடியது. இன்னொன்று அங்கே மதுவிலக்கு அமல்ல இருக்கு. அது நிதிஷ்குமார் அரசால கொண்டு வரப்பட்ட மதுவிலக்கு. அதே நேரத்தில் நீங்க பாத்தீங்கன்னா தேஜஸ்வி யாதவ் அந்த தரப்புல கொடுத்த தேர்தல் அறிக்கையில கல் இறக்கிறதுக்கு அனுமதிப்போங்கிறாங்க. அது இன்னொரு வகையான ஒரு மதுவிலக்கை வந்து நம்ம நீர்த்து போக செய்யற இன்னொரு அம்சம் தான்.